திருச்சியில் தற்பொழுது மத்திய பேருந்து நிலையத்தில் திமுக சார்பாக மறியல் போராட்டம் தொடங்கி இருக்கிறது. அங்கே களத்தில் எமது செய்தியாளர் விஜயகோபால் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, இப்போ திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இந்த மறியல் போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க விஜயகோபால்? விவசாயிகளுக்கு ஆதரவாக தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் திமுக சார்பில் நடைபெறும் இந்த மறியல் போராட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் நேரு தலைமையில் பல்வேறு கட்சிகள், காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர்கள் ஜெரோம் ஆரோக்கியராஜ் மற்றும் RC பாபு, ஜெயபிரகாஷ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் மற்றும் தமுமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இங்கே தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது பல்வேறு விவசாய சங்கங்களும் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றன. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது அனைத்து பேருந்துகள் முன்னால் அமர்ந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பஸ்கள் எதுவும் இயக்கப்படவில்லை. குறிப்பாக திருச்சியின் ஒரு தென்னிந்தியாவின் தென் மாவட்டங்கள் நுழைவாயில் என்று கூறப்படக்கூடிய இந்த திருச்சி மாவட்ட பகுதி தற்பொழுது முழுவதுமே ஸ்தம்பித்திருக்கிறது என்று கூறலாம். இந்த போராட்டம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அண்ணன் நேரு இருக்கிறார். அவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம் என்னன்ட்டு. ஒன்றும் இல்லை, நானே இந்த போராட்டம் பற்றி ஒரு 2 வாரம் சொல்லுங்க. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது விவசாயிகள் தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே திருச்சி மாவட்டத்தில் காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கடையடைப்பு என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. இந்த கடையடைப்பு காரணமாக வர்த்தகம் என்பது ஒரு 2 கோடிக்கு மேற்பட்ட வர்த்தகம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கியமான பகுதியான காந்தி சந்தை பகுதியிலும் தற்பொழுது கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் தென் மண்டல பகுதிகளுக்கு காய்கறி, பழம், பூ ஆகியவை கொண்டு செல்வது தாமதப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்காக பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பகுதிக்காக கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. விஜயகோபால், இப்போ அங்க திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு நேரு தலைமையில அங்க மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களின் அடுத்த கட்டமாக என்ன திட்டம் இருக்கிறது? இன்னும் வேறு இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? திமுக பொறுத்தவரை திருச்சி மாவட்ட திமுக பொறுத்தவரை மாநகர் மாவட்டம் மற்றும் இந்த புறநகர் மாவட்டம் சார்பாக தற்பொழுது இந்த போராட்டம் என்பது இங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே திமுகவினர் பஸ் மறியல் போராட்டங்களில் ஈடுபடவிருக்கின்றனர். இதை தவிர ஒவ்வொரு சில அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் திட்டமிட்டிருக்கின்றன. குறிப்பாக திருச்சி ரயில்வே சந்திப்பில் சில அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றன. தற்பொழுது எனவே அந்த ரயில்வே பகுதியிலும் தற்பொழுது போலீசார் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது பல்வேறு கட்சிகள் காரணமாக தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே ஏராளமான தலைகளாக காணப்படுகின்றன. பஸ்கள் முழுவதுமே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக அவர்கள் வலியுறுத்துவது விவசாயிகளுக்கான கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தற்பொழுது விவசாய பகுதி என்று கூறக்கூடிய காவேரி டெல்டா பகுதிக்கு செல்லக்கூடிய தஞ்சாவூருக்கு உண்டான பஸ்களை தற்பொழுது மாவட்ட மகளிர் அணியினர் தற்பொழுது மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இவர்களிடம் இந்த போராட்டம் குறித்து நாம் கேட்போம். மேலும் இவர்கள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்பது குறித்தும் நாம் அவர்களிடையே கேட்டு தெரிந்து கொள்வோம். தற்பொழுது அந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவருடைய கேட்போம். என்ன போராட்டம், அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு 45 நாளைக்கு மேல டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஆட்சி இன்னைக்கு தமிழக அரசும் மோடி அரசும் விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் எங்க செயல் தலைவர் தளபதி என்ன சொல்றாரோ அது கட்டளை இறங்கி அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதுபடி நடந்து கொள்வோம். ஆனா விவசாயிகளுக்கு ஒண்ணுன்னா எங்க தளபதி சார்பா மாவட்டம் பூரா அவங்களோட தமிழ்நாடு பூரா நாங்க மகளிர் அணி சார்பா தற்பொழுது இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக கூறியிருந்தாலும் அடுத்த கட்டமாக அவருடைய செயற்தரவு அளிக்கின்ற அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுப்போம் என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர்.